ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய பிக் பார்பிக்யூ அப்படிங்கிற கடையில் தான் நம்ம இருக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேஸ்மி, அதாவது எங்கள் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே, அந்த ஃபங்க்ஷனில் தான் இன்றைக்கி இருக்கோம். அதுக்கு பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த கடையில் நம்ம ஊரில், அதாவது எங்கள் ஊரில் இல்லாத வித்தியாசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அத்தா. ஹாய் அத்தா. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு ஒரு டைம் தந்திருப்பாங்க. அதாவது மத்தியானம் ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து 1 மணி நேரம், 1 மணியில் இருந்து ஒரு 4 மணி வரை அப்படின்னு வச்சுக்கிடலாம். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒதுக்கி தந்துடுறாங்க. அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, அடுப்பு எல்லாம் அந்த டேபிள்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து வெல்கம் ட்ரிங்க், சூப் ஐட்டங்கள், அது இல்லாமல் நட்ஸு, இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே வந்து நமக்கு கொஞ்சம் டேபிளாக கொண்டு வந்தே பரிமாறுறாங்க. இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இதில் பொரிச்ச இறைச்சி, அது இல்லாமல் ஸ்வீட்டான இறைச்சி அப்படின்னு நிறைய ஐட்டங்கள் இருக்கும். நான் வந்து கட்லெட் இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் ஆனதுனால மறந்துட்டேன். நம்ம வந்து எல்லா வெரைட்டியையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா திரும்பவும் கேட்கலாம். நம்ம கொடுத்துருக்க 1000 ரூபாய்க்கு எவ்வளவு, அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடலாம். இது எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன், அதாவது சின்ன பிள்ளைங்க அப்படின்னாலும், தேட்டரில் டிக்கெட் எடுக்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்க அப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் வந்து 1000 ரூபாய் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களால் 1000 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது. இதுதான் அவங்களுக்குள்ள லாபமாக இருக்கலாம். ஒரு வேளையில் கடைக்காரங்க டேஸ்ட்டு இல்லாமல் வச்சா சப்போஸ் குறைச்சி சாப்பிடலாம். ஆனால் வந்து அடுத்த நாள் நம்ம அந்த கடைக்கு போக மாட்டோம்ல. சரத்தை பாருங்கள், எலும்பு கடிச்சிக்கிட்டு இருக்கான். நாங்கள் உண்மையிலேயே நல்லா ரசித்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போது என்ன பார்க்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிளில் இருக்க அடுப்பில் அவங்க வந்து கம்பியில், அதாவது சிக்கன், மீன், காளான், அப்படி எல்லா வெரைட்டியும் இந்த கம்பியில் குத்தி கொண்டு, அதாவது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம முன்னாடி அந்த அடுப்பில் ஹீட்டில் வச்சு தருவாங்க. நல்லா சுட்டு நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டில் இப்போ காட்டினது வந்து சிக்கன் கட்லெட் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது அடுப்பில் வைக்கிறதுல நிறைய இறால் வச்சுருந்தாங்க. இறால் மட்டும் நாமெல்லாம் நல்லா வெட்டினேன். அதே போல் காளான் சுட்டு வச்சுருந்தாங்க. காளான் சுட்டதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் நம்ம சின்ன பிள்ளைங்களில் வெங்காயம் சுட்டு வச்சு சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி வெங்காயத்தை சுட்டு வச்சுருந்தாங்க. இது இறால், நல்ல பெரிய பெரிய பீஸ் இறால் தான். அதே போல் காளான், தர்பூசணி பழத்தை கூட சுட்டு தந்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வித்தியாசமாக அன்னைக்கு சாப்பிட்டேன். நீங்களும் வாட்டர்மெலன், அடுத்தால பீட்ரூட், இதெல்லாம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சுட்டது. ஆல்ரெடி நம்ம வீட்டில் அடிக்கடி சிக்கன் சுட்டுலாம் சாப்பிட்றதுனால எனக்கு சிக்கன் டேஸ்டியாக தெரியலை. இந்த கட்லெட்டும் டேஸ்ட்டாக தெரியலை. சிக்கன் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நான் சிக்கன் எடுக்கலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஐட்டங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு பழங்கள், அங்கே இருக்கக்கூடிய வெரைட்டியை பார்த்தீங்கன்னா, நிறைய பழங்கள் பீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இஷ்டத்துக்கு என்ன பழங்கள்னாலும் நம்ம எடுக்கலாம். அது இல்லாமல் ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இறால் மீன் சாப்பிட்டு வந்து வயிறை ஃபுல் பண்ணியாச்சு. இது வந்து இனிப்பில் எனக்கு வந்து அன்னைக்கு விருப்பம் கிடையாது. பாருங்கள், இது குலோப் ஜாமுன், எல்லாத்துக்கும் பேர் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு எது தேவையோ அதை எடுத்து சாப்பிடலாம். பாயாசமே நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரசகுல்லா, நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாப்பாடு ஐட்டத்துக்கு வருவோம். வெஜ்ஜி, அங்கே வந்து நம்ம ஏற்கனவே மீன், இறால் அப்படி தான் சாப்பிட்ருந்தோம். அது இல்லாமல் சாப்பாடு, சோறு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா பாத்திரத்துலேயும் பேர் எழுதி தான், அதாவது என்னென்ன சாப்பாடு, இது நூடுல்ஸு, பிரியாணி, ஜோக்கில் சொல்கிற மாதிரி பிரியாணி இருக்குங்கிறான், நூடுல்ஸ் இருக்குங்கிறான், சிறுதானிய சாப்பாடுகள் இருக்குங்கிறான், நிறைய வெரைட்டி இருக்குது. நமக்கு சாப்பிட தான் வயிறு வேணும். அந்த 4 மணிக்குள்ளாடி நம்ம எத்தனை நேரம் எப்படியும் சாப்பிட்டுக்கிடலாம். இதில் நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஏற்கனவே இருந்த டேபிளில் போயும் இருந்து சாப்பிடலாம்.
இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பர்த்டே கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், அந்த டேபிளுக்கே வந்து அவங்களே பாட்டு பாடி கேக் வெட்டிட்டு போவாங்க. அப்பப்பா எத்தனை வெரைட்டியான பிரியாணி சாப்பிட்டாலும் நமக்கு கொஞ்சம் இல்லை சோறும் ஒயிட் ரைஸும் கொஞ்சம் ரசமும் சாப்பிட்டாதான் ஒரு திருப்தியான மன நிறைவோடு வருவோம். அந்த அளவில் வந்து அழகான ஒரு ஒயிட் சாதமும் ரசமும் இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, அதாவது அதை வச்சு வயிறை நிறைச்சிட்டு, தயிர் சாதம் இருக்குது பாருங்கள், இவ்வளவும் வச்சுட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச சேலட், அதாவது சல்லாடு இருந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தியான சாப்பாடாக இருக்கும். அதுவும் நிறைய வெரைட்டியாக வெட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப திருப்தியான ஒரு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு பாருங்கள். முளைகட்டிய பயிறு ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த பார்பிக்யூ. நீங்களும் ஒரு நாள் போய் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க, மனசு நிறைவாக இருக்கும்.